நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். நேற்று நாம் தியானித்த வண்ணமாக தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை என்று சொல்லி பார்த்தோம். கிறிஸ்துவை குறித்து, இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் நமக்கு விளக்கமாய் சொல்கிறபடியினாலே நாம் விளங்கிக் கொள்ள நம்மை முழுமையை ஒப்புக் கொடுக்க வேண்டும். இந்த வேளையிலும் கூட எபிரேயர் 1 அதிகாரம் 2 வசனம், இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார், இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார், இவரை கொண்டு உலகங்களை உண்டாக்கினார். இயேசு கிறிஸ்துவை கொண்டு உலகங்களை உண்டாக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நாட்களிலே கிறிஸ்துவனுடைய பிறப்பை மகிழ்ச்சியோடு கூட நாம் அனுசரிக்க கொண்டாடும்படி விரும்புகின்றோம். ஆனால் ஒரு தெளிவு நமக்குள் இருக்க வேண்டும். நம் தேவன் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்தவர் அல்ல. இவர் யார் என்று எபிரேய ஆக்கியோர் சொல்கிறார். இவரை சர்வத்திற்கும் சுதந்திரவாளியாக நியமித்தான்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவை சர்வ உலகத்திற்கும் அவர் ஜனங்களை நியாயம் தீர்க்க, ஜனங்கள் மன்னிப்பு அடையும்படியாக அவரை தேவன் உண்டாக்கினார். இவர் மூலமாக சகல சிருஷ்டிப்பையும் படைத்ததாய் சொல்லப்படுகிறது. அதனால் இயேசு கிறிஸ்து மூலமாக உலகத்திற்கிற எல்லா மக்களுக்கும் மீட்பு உண்டு. இயேசு கிறிஸ்து சகை வீட்டிலே கடந்து வந்த போது சொல்கிறார், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரனாகிய நான் உலகத்துக்கு வந்தேன் என்று சொல்லி அவர் சொல்வதை பார்க்கிறோம். அதனால் இவரே சர்வத்துக்கும் அவரை சுதந்திரவாளியாக, உரிமையுள்ளவராக தேவன் அவரை அனுப்பினபடியினாலே இன்றைக்கு தேவனை துதிப்பது நமக்கு கிடைத்த ஒரு பாக்கியம், உரிமை என்று கூட சொல்லலாம். நம் வாழ்க்கையிலே அவர் உரிமையோடு கூட துதிப்பது மாத்திரமல்ல, அவருடைய சத்தியத்தை நாம் கைக்கொள்ள வேண்டும். அவருடைய போதனைகளை நம் வாழ்க்கையிலே செயல்படுத்த நாம் முயற்சிக்க வேண்டும், நாம் பிரயாசப்பட வேண்டும். அதனால் இந்த மாதம் தேவனுடைய பிறப்பின் மாதமாக வேதத்திலே குறிப்பிட்ட நாள் சொல்லப்படவில்லை. ஆனால் உலகம் ஏற்றுக்கொள்கிறபடினாலே, உலகத்தில் நாம் வாழ்கிறபடினாலே தேவனுக்கு சாட்சியாக இந்த நாட்களிலே நாம் தேவனுடைய சித்தத்தை செய்ய, தேவனை புரிந்து கொண்டு நம் வாழ்க்கையிலே தேவ நாமத்தை எந்தெந்த விதங்களில் மைப்படுத்த வேண்டுமோ அந்தந்த விதங்கள் மைப்படுத்துவோம். காரணம், இவரை கொண்டு சர்வத்தையும் தேவன் உண்டாக்கினார், இவரை தேவன் சுதந்திரவாளியாக உலகத்துக்கு நியமித்தான்னு சொல்லி பார்க்கிறோம். அதனால் நம் வாழ்க்கையிலே தேவனை ஆராதிப்பது மாத்திரமல்ல, ஆலயத்துக்கு செல்வது மாத்திரமல்ல, காணிக்கை கொடுப்பது மாத்திரமல்ல, தேவ பிள்ளைகளை நாம் நம் வாழ்க்கையின் மூலமாக தேவனை அறியாத மக்களுக்கு ஆண்டவருடைய நாமத்தின் மூலமாக அநேக உதவிகளை செய்யும்படியாக, தெரியாத அறியாத எவ்வளோ மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நம் மூலமாக நம்மை விட எளிமையான மக்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். நம்முடைய எளிமைகளை, நம்முடைய பிரச்சனைகளை, நம்முடைய சோதனைகளை சொல்லிக்கொண்டு நாட்களை வீணடிக்காதபடிக்கு காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். எல்லா காலமும் தேவனுக்கென்று நாம் பிரயோஜனப்படுத்த வேண்டும். ஆனால் குறிப்பாக இந்த மாதமானது உலகம் முழுமையாக கிறிஸ்துவின் பிறப்பை நினைக்கின்றபடியினாலே, கிறிஸ்துவின் பிறப்பை நம்புகின்றபடியினாலே நாம் அந்த அனுபவத்தில் போவோம். காரணம், நாம் தேவனே இந்த உலகத்தை உண்டாக்கினவர். அந்த வெளிப்பாடோடு கூட நாம் தேவனுக்கென்று வாழ்வோம். கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம், கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம், இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா, இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா, சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார், சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். உலகத்துக்கு அவரை சுதந்திரவாளியாக, உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களை ஆளுகின்ற அதிகாரத்தை ஆண்டவராகிய இயேசுவுக்கு கொடுத்தபடியினாலே அந்த அதிகாரம் நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் தேவநாமத்தை மையப்படுத்த, தேவநாமத்தை நம் மூலமாக அநேகருக்கு சொல்லும்படியான ஒரு மாதமாக இந்த மாதத்தை எங்களுக்கு கொடுத்தபடினால் சோத்திரையா தேவரீர், இதங்கள் மூலமாக நாமத்தை மையப்படுத்துங்க. எந்தெந்த விதங்களில் நாங்கள் உலகத்தில் அநேக மக்களுக்கு ஆண்டவரே உம்மை வெளிப்படுத்த வேண்டுமோ, உதவி செய்ய வேண்டுமோ, அப்படியெல்லாம் நடத்துங்க. அதற்குரிய தேவைகள் ஏராளம் உண்டையா. அந்த தேவையெல்லாம் ஒவ்வொரு தேவ ஜனங்களுக்கும் சந்திப்பீராக.
நிறைவான தேவன் கடந்து வந்து குறைவான எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றையும் விளக்கி நாமத்தை இந்த மாதத்திலே மையப்படுத்துங்க ராஜா. இந்த ஆண்டு ஆண்டவரே முடிக்கின்ற போது நாங்கள் மகிழ்ச்சியோடு தேவ சித்தம் புரிந்து அறிந்து ஆண்டவரே நாமத்துக்கென்று ஆண்டவரே நாங்கள் செயல்பட்டு முடிக்க தேவன் எங்களுக்கு உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.